இந்த வெற்றி என்பது செல்லாது. தாவேக தலைவருமான விஜய் 7ஆம் தேதி அன்று முதலமைச்சராக ஹரியானையில் அமரக்கூடிய தினமாக கருதப்படுகிறது. நியூஸ் பேப்பர், தொலைக்காட்சிகள், சோசியல் மீடியா முழுவதும் பரவலாக பேசப்பட்டு ஒவ்வொரு தாவேக தொண்டர்களும் சரி பொதுமக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வெற்றி என்பது செல்லாது. உண்மையாக தமிழக மக்கள் கொடுத்த வெற்றி அல்ல. இந்த வெற்றி என்பது குறுக்கு வழியாக சம்பாதித்த வெற்றி ஆகும். முதற்கட்ட ஆதாரமாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே தபால் வாக்குகள் 4503 வாக்குகள் செல்லாது என இந்திய தேர்தல் ஆணையம் நிகாரிக்கப்பட்டது ஏன்? விளவங்கோடு தொகுதியில மட்டும் தபால் வாக்குகள் 526 வாக்குகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டது ஏன்? அப்படி என்றால் இந்த குமரி மாவட்டத்திலே அதுவும் விளவங்கோடு தொகுதியிலே மீண்டும் 2026க்கான தேர்தலை எலெக்ஷனை வைக்க வேண்டும் என நான் தேர்தல் கமிஷனுக்கு பரிந்துரை செய்கிறேன். இந்த அரசியலில் அனுபவமிக்க அனைவருக்கும் தெரிந்த வாக்குச்சாவடி என்பது வாக்குகளை, பொதுமக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு திருட்டு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. இந்த கருவியானது ரஷ்யாவிலிருந்து முழுக்க அதை சரியாக செட் பண்ணி தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்ட கருவி. இந்த பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வாக்குகளை வாக்குச்சாவடி நீங்கள் வழங்கினீர்கள். மிஷின்ல தங்களுக்கு விருப்பப்பட்ட சின்னங்களை நாம் அமர்த்தும் போது ஒரு டோக்கன் வடிவில அந்த சின்னம் விழும் பெட்டி, அந்த விழக்கூடிய படிவங்கள் எங்கே? இந்த 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணும் போது டோக்கன் வடிவில் வந்த சின்னங்கள் எங்கே? அதைத்தான் நீங்கள் எண்ண வேண்டும். அதை எண்ணாமல் வாக்குச்சாவடி இயந்திரத்தை கொண்டு வந்து அந்த இயந்திரத்திலே ஆன் செய்யும் போது அங்கிருந்து 1வது கேண்டிடேட் 300, 2வது கேண்டிடேட் 200, 3வது கேண்டிடேட் 13, 4வது கேண்டிடேட் 1, 2, 5வது கேண்டிடேட் 196, 6வது கேண்டிடேட் 0, 7, 0, 8, 1 இந்த மாதிரி தான் அந்த மிஷின்ல காண்பிக்கப்பட்டது. இந்த தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு கட்சிக்கும் சார்பாக வந்திருந்த எண்ணி ஏஜென்ட் மற்றும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது அதை எப்படி நாங்கள் நம்புவது? பொதுமக்களின் வாக்குகளை திருடுவதற்காகவே தந்திரமாக பயன்படுத்திய மிஷின். இதை வைத்து தேர்தலை கணிக்க முடியாது. ஆகவே இந்த தாவேக்காவோட வெற்றி என்பது செல்லாது. தற்போதைய இந்த இவி மிஷின், அதாவது வாக்குச்சாவடி திருட்டு என்பது அது விஜய் அவர்களை சேராது. விஜய் அவர்களுக்கும் இந்த வாக்கு திருட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த சம்பந்தம் என்பது மேலிடத்திலிருந்து சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு கட்சிகளை அழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி. இந்த பயன்படுத்தப்பட்ட கருவினாலே அது கருதப்பட்ட நானும் ஒரு வேட்பாளராக கருதுகிறேன். ஆகவே நான் இந்த குற்றச்சாட்டை பலவந்தரமாக வைக்கிறேன். அதுவும் ஆணிப்பூர்வமாக, சாட்சி பூர்வமாக வைக்கிறேன். ஏனென்றால் இதே விளவங்கோடு தொகுதிக்குள்ளே என்னை பொறுத்தவரை நம்முடைய தெரிந்த மக்கள் 6 வருட உழைப்பு, 4 வருட உழைப்பில என்ன தெரியாத மக்கள் எவரும் இல்லை. அது மட்டுமல்ல, எனக்காக வாக்குகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிற்கும் சரி ஒவ்வொரு தனி மனிதர்களும் அவர்கள் வாக்குகளை செலுத்துகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 68,000 வாக்குகள் நான் ஒவ்வொரு நாளும் இரவு பகல் ஒவ்வொரு மணி நேரம் இரவு பகல் தூங்காமல் ஒவ்வொரு வாக்குகளை சேரித்து வைத்த வாக்குகள் என்பது நிச்சயமாக அந்த வாக்குச்சாவடியில் விழ வேண்டும். அந்த வாக்குகள் விழவில்லை. அது மட்டுமில்ல, என்னை அறியாதவர்கள், அதாவது இந்த விளவங்கோடு தொகுதியிலே 10 காணி 6 காணி என்பது அப்பேற்பட்ட விஷயம். அந்த இடத்துக்கு நான் போறதும் கிடையாது, வாக்குகள் சேர்க்க கேட்டதும் கிடையாது. அந்த இடங்களிலே ஒவ்வொரு இடங்களிலும் நமது சின்னம் கேக்கு சின்னத்திற்காக 1 வாக்கு 2 வாக்குகள் விழுந்துள்ளன. அப்படிப்பட்ட வாக்குகள் சேகரித்து 258 வாக்குகளை வேர் கட்சி சார்பாக பெற்றுள்ளது. என்னை தெரிந்தவர்கள், என்னை அறிந்தவர்கள், ஊரில் பழக்கமுள்ளவர்கள், என்னுடைய வார்டு மெம்பர்கள், என்னை சுற்றியுள்ள நண்பர்கள், அவர்கள் அனைவருமே வாக்குகளை வழங்கியுள்ளார்கள். அந்த வார்டுகளை நான் இன்னைக்கு கவனிக்கும் போது அந்த இடத்துல எனக்கு தக்க மதிப்பெண்கள் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு என்னுடைய உண்ணாமலைக்கடை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயே இருக்கக்கூடிய 18 வார்டு, இந்த 18 வார்டுல மொத்தம் 12 வாக்குகள் கிடைத்துள்ளன. அப்படி என்றால் இங்க என்ன சதி திட்டம், பெரிய ஒரு சதி திட்டம் நடந்துள்ளது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த தேர்தல் ஆணையத்திற்கு மறுபடியும் பரிந்துரைக்கிறேன். நீங்கள் 1வதாக வாக்குகள் திருடப்பட்டுள்ளது, 2வதாக இந்த தபால் ஓட்டுகள் செல்லாது என அறிவித்தால் அவர்களுக்கு மறுபடியும் அந்த தபால் ஓட்டுகளை போடுவதற்கான அந்த சட்டத்தை ஏன் கொண்டு வரவில்லை? அது ஏன் நீங்கள் மறக்கிறீர்கள்? அதை எதுக்கு நோட்டா வாக்காக அறிவிக்க வேண்டும்? அதற்காகவே இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணித்து விட்டு மீண்டும் இதே தமிழகத்திலே 2026க்கான தேர்தலை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சராக அமரக்கூடிய தாவேகா திரு விஜய் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்
எனது சார்பாகவும் எனது கட்சி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.